ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜு முருகன். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது, சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். உதாரணமாக, எந்த ஒரு எக்ஸாமை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட சிலபஸை நம்ம முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுதான் அதன் வகையில் நான் நீட் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரேன். அதன் தொடர்ச்சியாக இன்று இயற்பியல் பாடம், அதாவது ஃபிசிக்ஸ், அந்த பாடத்தில் 2வது யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா சிலபஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்சிஆர்டி புக், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதான் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியோட கொடுப்போம். அதோட 11th ஃபிசிக்ஸில் 2nd யூனிட்டில் வருது இந்த சாப்டர். அதுபோல் தமிழ்நாடு அரசு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 11th 2வது அளவில் வருது. ஸோ பொதுவாக கிராமப்புற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, அதுவும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னுடைய காணொலி மிகவும் பயனுள்ள அமைங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது என்சிஆர்டியும் நம்ம சிலபஸ் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை சேம் டாபிக் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 11th யூனிட் 2, அதில் சாப்டர் 1. இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 11th ஃபிசிக்ஸில் 2வது அளவு. ஓகேங்களா, ஸோ பொதுவாக இங்கே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The frame of reference, motion in a straight line, position, time graph, speed and velocity, uniform and non-uniform motion, average speed and instantaneous velocity, uniformly accelerated motion, velocity time, position time and graphs, relations of uniformly accelerated motion, scalar and vectors, vector especially addition and subtraction, scalar and vector products, unit vector, resolution of a vector, relative velocity, motion in a plane, projectile motion, uniform circular motion. இதுதான் நீட் எக்ஸாமோட ஃபிசிக்ஸில் யூனிட் 2ல் வர சிலபஸோட டாபிக்ஸு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தமிழ்நாடு 11th புக்கில் இருக்கிறதா நான் எடுத்தேன். பொதுவாக எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிருக்கு இந்த 2வது யூனிட்டில். என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாயம், இது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாயம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம், அதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வேகம், திசை வேகம், சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், சராசரி வேகம், உடனடி திசை வேகம், சீரான முடுக்கத்தில் இயக்கம், திசை வேகம், காலம், இடம், காலம், வரைபடம், சீரான முடுக்கத்தில் இயங்கும் பொருள்களின் இயக்க சமன்பாடுகள், ஸ்கேலார்கள், வெக்டர்கள், வெக்டர்களின் கூடுதல், வெக்டர்களின் கழித்தல், ஒரு ஸ்கேலார் வெக்டரை பெருக்குதல், அலகு வெக்டர், வெக்டரின் தீர்மானம், சார்பு திசைவேகம், எரிபொருள் இயக்கம், சீரான வட்ட இயக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஸ்டேட் போர்டோட சிலபஸை கம்பேர் பண்ணும்போது நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் அந்த கான்செப்டில் பொதுவாக எல்லா சப்ஜெக்ட் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸோட 3rd யூனிட்டோட சிலபஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களாம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.